ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா உண்மைனாதா இதை பார்த்தீங்கன்னா என்னான்னு உங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்களா? இது என்னான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன செடின்ட்டு, என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? பார்த்துட்டு இது என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி கொல்லை ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான். அங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி தான் கிடக்கும். கருவேப்பிலைக்கு எப்போதுமே பஞ்சமே கிடையாது. இதை பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை வந்து தள்ளன்னு இருக்குது. நான் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் எங்கள் அம்மா இருக்க இடத்துல முருங்கைக்கீரை அவ்வளோது வச்சுருக்காங்க. ஏன்னா அது கிராமங்கிறதுனால. ஆனால் எங்கள் அம்மா சமைக்கிறதே கிடையாது. தனியாக இருக்குன்னு சமைச்சு சாப்பிட்றதே இல்லை. இந்த வீடியோவை பார்த்தா எங்கள் அம்மாவே என்ன பேசுவாங்க, நீ ஏன் சமைச்சு கொடுக்குற டெய்லி வந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க பாவக்காய் செடி, எல்லா செடியுமே. இதை பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகா. எங்கள் அம்மா வீட்டில் மிளகா செடி, பச்சை மிளகா, காந்தாரி மிளகா எல்லா செடியுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு சாம்பார் வைக்கணும்னா வீட்டில் போட்டு இருக்க காய்கறியை வச்சு சமைச்சிடலாம். பார்த்துக்குங்க. கத்திரிக்காய் செடியை பார்த்தீங்களா, கத்திரிக்காயில் ஒரே ஒரு காய் வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் இது என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த மாட்டுக்கு போடுவாங்களே பில்லு, அந்த செடியா இல்லை வேறு எதுவும் செடியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இது மாட்டுக்கு போடுற பில்லு செடியா இல்லை நார்மல் பில்லு செடியான்னு எனக்கு தெரியலை. இந்த செடியை பார்த்தீங்கன்னா இது மரவள்ளி கிழங்கு. நாங்கள் மரவள்ளி கிழங்கு தான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, என்னான்னு தெரியலை. இது நாங்கள் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.